கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே உலக காரியங்களை குறித்து, தேவைகளை குறித்து நாம் கவலைப்படுவது உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்ப சூழ்நிலைகள் வறுமையோடு இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஏதாவது தேவை இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவைப்படுகிறதோ நம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக பல மாதங்களாக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையை கொண்டு வருவான். நாம் சத்ருவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாம் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தும் போது, நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுத்து அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், பரலோக ராஜ்யத்தை தேடுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. இந்த உலக காரியங்களை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். தேவையில்லாத காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு கவலைப்பட்டு சோர்ந்து போய் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே தரித்திருந்து கர்த்தருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கும் பொழுது, ஜெபத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்போது கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். வேதம் அதையே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், நமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லாவற்றையும் செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை கொடுங்கப்பா.
வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. நம்முடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ரீபா லபரா ஹதரபரா ஷேக்கே லேதேனமாக்கரபா ரீபா லக்கரபா ருக்கா தேர ஷேதேனமாக்கரபா. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.